ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம், இடியாப்பம், பொட்டு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலை, நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா நேர்வாக்கில் கீறி, ஒரு கையளவு வெங்காயம், அதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இல்லாட்டி அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது போட்டுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரொம்ப சேர்க்க வேண்டாம், காரம் அதிகமாயிரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் சேர்த்துட்டு, இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த செம்புக்கு ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு முறை கலந்து விட்டுட்டு, இந்த டைமில் உப்பு போட வேணாம், அது நல்லா கொதித்து வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க, அப்போனா தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், இதை சேர்த்து ரொம்ப நேரம் கொதி விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் பல்லடி திரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொதிக்கும் போதே நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு, இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்க்கலாம், பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். நல்லா செவக்க பொரிஞ்சதும் 2-3 சின்ன வெங்காயத்தை நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா பெரிய வெங்காயம் கூட 1/2 போதும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அல்லது கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதோடு சேர்த்து இதையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சுட சுட ஆப்பத்தோடையோ இல்லை புட்டுக்கூடையோ இல்லை இடியாப்பத்தோடையோ வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி ஆப்பத்தோடு தான் ட்ரை பண்ணோம், பக்காவாக இருந்துச்சு. ஆப்பம் ரெசிப்பியும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.